சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025ஓட ஷெடியூல் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹைப்ரிட் மாடலாக நடக்க போகுது. பாகிஸ்தானில் கொஞ்சம் போட்டிகளோ, இந்தியா விளாட்ற போட்டிகளெல்லாம் துபாயிலையும் நடக்க போகுது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல், அல்டிமேட் தகவல் இவ்வளோ தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து ஹைப்ரிட் மாடலாக நடக்க போகுது, ஹைப்ரிட் மாடல்னால் இந்தியா விளையாடுற மேட்சஸ்லாம் துபாயிலையா இல்லை கொழும்புலையா அப்படிங்கிறது முடிவாகலை அப்படின்னு என்னென்னமோ சொன்னாலும் அந்த பரபரப்பு அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே உருவாகவே இல்லை. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தான்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மூவ் ஆக போகுது, இல்லைனா இந்தியாவே நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ரீலங்காவே ஃபுல்லாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுமே வந்து இங்கே வந்து யாருடையும் பெருசாக எந்த விதமான பரபரப்புமே இல்லை. அவங்கவுங்க ஒரு ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி போக ஆரம்பிச்சிட்டாங்க, பர்கவஸ்கர் ட்ரோஃபியை பற்றி பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஷெடியூல் வந்த உடனே திடீர்னு சில பேர் கொந்தளிப்பாங்கல்ல, அவங்க வந்து பாகிஸ்தானு ஐயோ கஷ்டப்பட்டு பாகிஸ்தானில் ஆடிட்டு இந்தியாவுக்காக துபாயில் போய் ஆடுறாங்க அப்படின்னு கிளப்பிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் அதை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி 2022 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஷெடியூல் ரிவ்யூ ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்க்குற அளவுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து ரொம்ப அதிகமான போட்டிகள்லாம் கிடையாது. ஒரு டீமுக்கு 3 மேட்சஸாக நடக்கவும் போகுது. ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 ஆடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் யோசனை என்ன இருந்ததுன்னா, ஓடிஐ கிரிக்கெட்டு அவ்வளோதான் அழிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஓடிஐ கிரிக்கெட் தாயா, இன்னும் நிறைய ஓடிஐ மேட்சஸ் நடத்தணுயா, நிறைய ட்ரை சீரீஸ்லாம் கண்டக்ட் பண்ணணுயா, டாப் டீம்ஸ்லாம் ஆடணுயா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க. பட் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நீங்கள் பாருங்களேன், டாப் 8 டீம்ஸ் ஆடுறாங்க. இதில் பங்களாதேஷ் மட்டும் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கிறாங்க. பட் பங்களாதேஷ் ஓடியில் நல்லா திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடுவாங்க, எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆட போகிற எல்லா மேட்சுமே எல்லா டீமுக்கும் நாக் அவுட்ஸ் மேட்ச் மாதிரி தான். ஒன்று தோத்தாலும் படுதோல்வி அடைஞ்சாலும் நெட் ரன் ரேட் மோசமாக இருந்துச்சுன்னா நெட் ரன் ரேட் அடிப்படையில் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் இருக்கா, 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் மழை வந்ததால் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவும் காலியானாங்க, பங்களாதேஷ் செமிஃபைனலுக்கு போனாங்க. சரி, ஷெடியூலுக்குள்ளே போகும்போது February 19 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஆரம்பிக்குது. கராச்சியில் பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ ஹோஸ்ட் பண்ணுற பாகிஸ்தானே தங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. பொதுவாக எந்த டீம் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. போன வேர்ல்டு கப்பில் ரன்னராகவும் ஃபைனலிஸ்டாகவும் இருந்தவங்க தான் இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. பட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து ஃபைனலிஸ்ட்டாக இருந்த பாகிஸ்தான், ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முதல் போட்டியை ஆடுறாங்க. ஃபைனல் வந்து March 9 ஆக மொத்தத்தில் 15 ஓடிஐஸ் தான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான். பரபரப்புக்கு பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வேண்டிக்கிறேன். 2 குரூப்பு, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், நியூசிலாண்டு. குரூப் பி ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. இந்த 8 டீம்லேருந்து 4 டீம் செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த 4லேருந்து 2 டீம் ஃபைனலிஸ்ட் ஆவாங்க. அந்த 2 டீம்லேருந்து ஒருத்தவங்க தான் சாம்பியன்களுக்கெல்லாம் சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன் அப்படின்னு கொண்டாடப்பட போகிறாங்க. கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி, துபாய் இவைகள் தான் வென்யூஸ். துபாயில் இந்தியாவோட மேட்சஸ் எல்லாம் நடக்க போகுது. இன்கேஸ் இந்தியா ஃபைனலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா துபாயில், இன்கேஸ் இந்தியா ஃபைனலுக்கு வரல அப்படின்னா லாகூரில். இந்தியா வராங்களோ இல்லையோ செமிஃபைனல் 1 அப்படிங்கிறது துபாயில் போட்டிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் துபாய்க்கு 4 மேட்ச்சு, இந்தியா ஃபைனலுக்கு வந்தாங்க அப்படின்னா 5 மேட்சாக ஆகும். இப்போ இந்தியாவோட மேட்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா February 20 பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாகவும், அதுக்கப்புறம் 2 நாள் கேப் விட்டு February 23 அல்டிமேட் கான்டெஸ்ட்டு மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு, ஒரு 5-6 நாள் கேப்பு கழிச்சு March 2 நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியா ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் குரூப் பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தான் கூட போட்டு அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா கூட போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவையும் இங்கிலாண்டையும் சவுத் ஆஃப்ரிக்காவும் போட்டுட்டு செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த குரூப் பியிலேருந்து ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் செமிஃபைனலிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரூப் ஏலேருந்து நான் சொல்லுவேன், இந்தியா பாகிஸ்தான் தான் செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. எப்படி பாகிஸ்தானு நீங்கள் சொல்கிறீங்க? பாகிஸ்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு பாகிஸ்தானில் அவங்க ஆடிட்டு இங்கே துபாய்க்கு ட்ராவல் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே. அதே போல் பங்களாதேஷுக்கும் நீங்கள் நியூசிலாண்டுக்கும் சொல்கிறீங்களா? இதை வந்துட்டாருங்க. பங்களாதேஷ் February 20 இந்தியா கூட ஆடுறாங்க. அடுத்த மேட்ச் February 24 ராவல்பிண்டியில் நியூசிலாந்து கூட ஆடுறாங்க. இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கேப் இருக்குது. இப்போ பாகிஸ்தான் February 19 நியூசிலாந்து கூட ஆடுறாங்க, 23 இந்தியா கூட ஆடுறாங்க. இந்தியா கூட அப்படியே துபாயில் ஆடி முடிச்சுட்டு 27 பங்களாதேஷ் கூட ஆடுறாங்க. அப்படி இப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மேட்சுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கேப் இருக்குதா? இப்போ நியூசிலாந்து எடுத்துக்கோங்களேன், February 24 பாகிஸ்தான் கூட ஆடுறாங்க, இப்போ March 2 இந்தியா கூட ஆடுறாங்க, 24க்கும் 2 கடையில் ஒரு 6 நாள் கேப் இருக்குதுல்ல. சரி, இந்த கேப்பெல்லாம் விடுங்க. இந்த டிராவல் டைமிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ராவல்பிண்டிலேருந்து கராச்சி
கராச்சிலேருந்து லாகூர்லேருந்து துபாய்க்கு அடிக்கடி ஃப்ளைட்ஸ் இருக்கும். மிஞ்சி போனால் 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் தான் ட்ராவலு. சரிங்க, ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்கு முன்னாடி இந்த 1 மணி நேரம் அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு புரியுது, அடுத்த ஒரு 1 மணி நேரம்லாம் எனக்கு புரியுது. பட் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது 5 மணி நேரம் தான் ட்ராவல் இருக்கும். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அடிக்கடி யுஏஇக்கு போயிட்டு வருவாங்க. கண்டிஷன்ஸ் நீங்கள் மாறுது அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யுஏஇயில் ஆடுறதுக்கு அவங்க விரும்புவாங்க. யுஏஇ அவங்களுக்கு ஒரு காலத்தில் ஹோம் கிரவுண்டாக இருந்துச்சு. இப்போ ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்க வந்து ரெகுலராக இந்த அபுதாபி T10 அதுக்கப்புறம் IL T20லாம் அங்கே ஆட தானே செய்கிறாங்க. அதனால் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் 2025 போட்டிகள்லாம் துபாயில் நடக்குது அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கோ ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. பட் இந்தியாவுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் நான் பார்க்குறேன். ஸ்குவாடை பற்றி நம்ம அதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவலிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. கொஞ்சம் ஏர்லியாக மேபி பயணப்பட்டு ஒரு ½ டே ட்ராவலிங்கில் போகும். பட் அடுத்த நாள் வந்து அவங்க நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். திரும்பி மேட்ச் முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் கிளம்புவாங்க மார்னிங்கில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அடுத்து லீக் மேட்ச்லாம் ஆடிட்டு திரும்ப செமிஃபைனலுக்கு முன்னாடி ட்ராவல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ நியூசிலாந்து மார்ச் 2 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக துபாயில் ஆடுறாங்களா? செமிஃபைனல் என்னைக்கு? மார்ச் 4. ஸோ நியூசிலாந்து துபாயில் தான் இருக்கிறாங்க. இன்கேஸ் இந்தியா குவாலிஃபைட் ஆனாங்களும் இந்தியா துபாயில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு டீமுமே துபாயில் தான் இருக்காங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் இந்தியா குவாலிஃபைட் ஆகாமல் நியூசிலாந்து குவாலிஃபைட் ஆகி அங்கே பாகிஸ்தான் இல்லை பங்களாதேஷ் குவாலிஃபைட் ஆகிறாங்கன்னா 27 பங்களாதேஷும் பாகிஸ்தானும் மோதுறாங்க. இப்போது மார்ச் 4 தான் செமிஃபைனல். 27 4 கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் இருக்குது. பாகிஸ்தான் வந்துடலாம். அதனால் பாகிஸ்தான் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை பங்களாதேஷோ நியூசிலாண்டோ மற்ற டீமோ ட்ராவல் பண்ணுறதோ அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஹைப்ரிட் மாடலுங்கிறது பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு வகையில் சில பல டீமுகளுக்கு சில பல பிளேயர்ஸுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுன்னு தெரில. ஆனால் ஒரே வென்யூவில் விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து அப்படிங்கிறதுல வேணால் மேபி அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் துபாயை விட இந்தியாவுக்கு பாகிஸ்தானில் விளையாடுறது தான் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா பாகிஸ்தான் கண்டிஷன் அப்படியே இந்தியன்ஸுக்கு சூட்டபிளான ஒரு கண்டிஷன். பட் இந்தியா பாகிஸ்தானை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட 4 செமிஃபைனலிஸ்ட் யாருங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன். பாகிஸ்தான், இந்தியா குரூப் ஏலேருந்து, குரூப் பியிலிருந்து ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா இந்த 4 டீமும் செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களோட செமிஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹைப்ரிட் மாடல் வந்து பாகிஸ்தான் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கல. சில உடன்படிக்கைகள்லாம் போச்சு. என்ன உடன்படிக்கை போச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்கிற ICC உமன்ஸ் வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் உமன்ஸ் டீம் இந்தியாவுக்கு வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் நியூட்ரல் வென்யூ பார்க்கவும் போகிறாங்க. அடுத்தது 2026 மென்ஸ் T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்தியாவும் ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பாகிஸ்தான் மென்ஸ் டீம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆட போகிறது கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கொழும்புல நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2028 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்க வேண்டியது. ஆனால் இப்போ அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஹைப்ரிட் மாடலால் நாங்கள் நிறைய இழக்கிறோம். ரெவன்யூ விதத்துலையும் சரி நிறைய இழக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு ICC எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த 2026 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா நடக்க வேண்டியது இப்போ பாகிஸ்தானில் நடக்க போகுது. அதுவும் ஹைப்ரிட் மாடலில் தான் நடக்குமா? இந்த 4 வருஷத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் சால்வ் ஆகாதா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில அப்படிங்கிறது கேட்குறது எனக்கு புரியுது. பட் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளேயர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பாவம். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி February 19 நடக்குதா? இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் January 22 February 19 வரைக்கும் 5 T20s 3 ODIs நடக்க போகுது. அதுக்கப்புறம் March 9 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடியுதா? March 14 IPL ஆரம்பிக்குது. May 25 முடிஞ்ச உடனே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் July 11 ஆரம்பிச்சு 15-16 முடியுதா? அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்தில் ஆரம்பிக்குது. பட் இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக மாட்டாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகிற சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பட் நெருக்கி ஷெடியூல் வருது. சரி, ஓகே. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 துபாயில் நடக்க போகுது. போரியா கிரிக்கானதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க.